நம்ம இது பேர் வந்து கிளி மீன். இந்த கிளி மீன் தான் தந்தூரி. இது வந்து நம்ம மீனை வந்து கீறிட்டு இருக்கோம். முகிலா வந்து ஃபாயில் வாங்கிட்டு வந்துட்டாரு. நல்லா இந்த கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணும். வாவ், நமக்காக அண்ணன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி இருக்குன்றதே டேஸ்ட் உங்களுக்கு சொல்றோம். சமமலைங்க சமமலை ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் வந்து இப்போ என்ன வாங்கியிருக்கோம்னா நம்ம பிரியாணி வாங்கியிருக்கோம். இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைக்குது. பாக்கெட் பிரியாணி சாப்பிடுவோம். ஒரு சிக்கன், ஒரு முட்டை. லியோ முட்டை தலை எனக்கு. இது கறி சுட கல்லு கல்லு. எல்லாரும் வாங்க நம்ம செப்பன கவி என்ன. No comment. Simply wait. வெட்றா வந்து நம்ம இது பேர் வந்து கிளி மீன். இந்த கிளி மீன் தான் தந்தூரி. இது வந்து செருப்பு மீன் சொல்லுவாங்க. இந்த ரெண்டதையும் நம்ம கட்டிச்சு நீ சாப்பிடுவோம். நீ வாங்க நீ அது திருப்பி காடு. ஆனால் திருப்பி காடு. Once upon a time. இங்க யாரையும் போடுறா 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 போடுறா. நம்ம வந்து மீனோட தலையை வெட்டிட்டு இருக்கோம். இது வரும் பாருங்க அப்படியே பழப்பழன்னு அப்படியே இருக்கு. இல்லடா கோழி. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு லொகேஷன். இப்போ வந்து நம்ம மீனை வந்து கீறிட்டு இருக்கோம். பாருங்க அந்த எலியில கீழ்றான். அப்ப கீறதா அந்த மசாலாலாம் உள்ள போய் செம டேஸ்டா ஒரு மாதிரி பாக்குறதுக்கே சாப்பிட்றதுக்கே டேஸ்டா இருக்கும். டர்மரிக் பவுடர், ஆச்சி சிக்கன் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பிசைஞ்சு ஆயில் லைட் இங்கிட்டே அப்படியே எலுமிச்சை சாறு அப்படியே புளியணும். வந்து மீனுக்கு வந்து மசாஜ் பண்ண போறாரு. ஓகே, நல்லா இந்த கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணும். ஆமாண்டா, இன்னைக்கு ஒரு மசாலா எல்லாம் தடவியாச்சு. மசாலா முரட்டா வந்திருக்கு. காரணம் யாரு நாங்க நினைக்காதங்க. மீன்லாம் ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு தெரியுமா? நம்ம கவி என்னதான் பாருங்களேன். என்னடா ரெடி ஹாட். முகிலா வந்து ஃபாயில் வாங்கிட்டு வந்துட்டாரு. செகண்ட் மீன் சரியாச்சு. மீனை வைக்க போறோம். ஃபாயில் மேல வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போடுங்க அப்படியே. கேஸ் இப்போ வந்து நாங்கள் மீனே குழி தோண்டி போச்சாச்சு. ஆமா, மைக்கு ஆள தான் இருக்கு. மீனை வந்து ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு கடுப்பாயி ஃபாயில் பேப்பர்லாம் நல்லா சுத்தி உள்ள போட்டோம். அது என்ன சொக்கு பண்ணியா சொக்கு பாருங்க எவ்வளோ பெருசாக ஃப்ளேம் வருதுன்னு. நாங்கள் மதியானம் 2 மணிக்கு ஆரம்பித்தோம், மணி 6 மணி ஆயிடுச்சு. அதனால நாங்களே கடுப்பாகி குழி தோண்டி போச்சாச்சு. மீன் நல்லா வரும். ஆனால் ஃபாயில் வச்சு கறியாயிடும். மீன் வந்து நல்லா ஃபாயில் ஆயிடுச்சு. ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்றதே டேஸ்ட் உங்களுக்கு சொல்றோம். இது நல்லா வெந்துருச்சுங்க. பாரு அப்படி ஃபாயில் பேப்பர் மக்களே லெமனை ஊற்றி அப்படியே புளிஞ்சு மேலே உள்ள தோல்லாம் அப்படியே போயிடுச்சு. அப்படியே லெமன் எடுத்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கிளி மீன். கிளி மீன் செருப்பு மீன். ஓகே அப்படி
சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கா வர்ற